ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் 3 o'clock அலாரம் வச்சுருந்தேன், என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அட்லீஸ்ட் 4 o'clock மேலேயாவது எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்குது. பட் ஏதோ ஒரு விஷயம் நான் தடுத்துக்கிட்டும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 4:30க்கு எந்திரிச்சிட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்கார படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல சில்லுன்னு ஒரு பனி. இந்த மாதிரி ஒரு வெதரில் படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. இந்த சில்னஸ் நமக்கு எந்த ஒரு டைவர்ஷனுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த டேவை கொண்டு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஏர்லி மார்னிங் ஸ்டடிங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். யாராவது யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி டைமில் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த டைமில் படிக்கிற மாதிரி வேறு எந்த டைம்லையும் நம்மளால் படிக்கவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த உமன்ஸ் யாராவது ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, டே டைமில் யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏர்லி மார்னிங் எனஃப் ஒரு 3 to 4 hours உட்காந்து படிச்சிங்கனாலே போதுமானது. ஏர்லி மார்னிங்கில் படிக்கிறது டே ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறத காட்டிலும் பெஸ்ட்டாக அன்றைக்கி அந்த 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்குமே டைம் இல்லை. எனக்கும் இப்போ 3rd month குழந்தை ஒன்று இருக்குது. 3 மாத குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி படிப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கட்டும், மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ டைம் இல்லை அப்படிங்கிற ரீசனை பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கான டைமிங்கை நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு கோல் வச்சிங்கன்னா அந்த கோலை கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப் அண்ட் டவுன், அதாவது நீங்கள் 100% கொடுக்க முடியலனாலும் அப் டு 70% கொடுத்தீங்கன்னா கூட 30% ஓகே. 70% பண்ணோன்ற ஒரு ஹாப்பியோடு அந்த டே கண்டிப்பாக மூவ் ஆகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னாலையும் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் பிளான் பண்ணுறதுல 100% கொடுக்க முடியலனாலும் ஒரு 50 to 80% என்னால் கொடுக்க முடியுது அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. சொல்லப்போனால் என்னோடய ப்ரிப்ரேஷன் லாஸ்ட்டாக 2019 ஹோல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண கிடையாது. அதை தொடர்ந்து நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பிகாஸ் ஏதோ ஒரு விஷயம் நம்ம குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்லேயே நம்ம லைஃப் போயிடுமோங்கிற பயம் வந்துடுச்சு. அதுக்காகவே நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன். குழந்தையாக இருக்கும்போது நம்ம இவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பட் அவங்க பெரிய பிள்ளைங்களாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காந்து படிக்கக்கூடாது. அவங்க முன்னாடி நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அவங்க முன்னாடி பண்ணும்போது, அவங்க பார்த்து நம்மளை அப்சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல வேலை தான் வருவாங்க. எஜுகேஷன் இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு எதுவுமே கிடையாது, எதுலேயும் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு எஜுகேஷன் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. எங்கே போனாலும் நம்ம வந்து சர்வே பண்ணிப்போம். அந்த ஒரு ஹோப் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எஜுகேஷன் மட்டும்தான். இன் பிட்வீன்லாம் இப்படியே டைம் போயிடுச்சுங்க. படிச்சுட்டேன், ஆல்மோஸ்ட் நான் முடிச்சுட்டேன். நான் டார்கெட் வச்சதை முடிச்சுட்டேன். ஸோ பாப்பாவுக்கு ஃபீடிங்க்கு பால் பம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி டேவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. சரி ஸ்பெஷலாக ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வடை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, எப்படியாவது டைம் மேனேஜ் பண்ணிடணும். டே டைமில் அவங்களாம் இருக்கும்போது கண்டிப்பாக புக் எடுத்து உட்காந்து படிக்க முடியாது. அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக படித்து வச்சுருவேன். படிக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம படிக்க விடுறதுக்கான ஒரு மனநிலை எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்லேருந்து தான் நமக்கும் வரும். பிகாஸ் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம படிக்கிறத பார்த்து எந்த ஒரு கேள்வி கிண்டலும் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஹாப்பியாக போல்டாக ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். ஆனால் நம்மளை வந்து கிண்டல் செய்கிறாங்க, டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வயசில் படிக்கிற, 20 வயசு ஆகிடுச்சு, 22 வயசு ஆகிடுச்சு, 25 வயசு ஆகிடுச்சு, இந்த டைமில் நீ படிக்க ஆரம்பிச்சு நீ எப்போ வேலை வாங்க போகிறது? இன்னும் நீ படிச்சுக்கிட்டே இருக்கியா? அவன் பக்கத்து வீட்டில் இருக்கவன் வேலைக்கு போயிட்டான், இன்னும் நீ படிச்சுட்டே இருக்கியா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க உங்களை சொல்லி டிமோட்டிவேட் பண்ணுறாங்க, இல்லை உங்களை டிப்ரெஷனுக்கு கொண்டு போகிறாங்கன்னா அவங்க பேச்சு தயவு செஞ்சு காதில் வாங்கிக்காதீங்க. பிகாஸ் அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. பட் நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அன்மேரிடாக இருக்க பர்சன் படிக்கிற டைமிங் வந்து வேறு, பட் மேரிடாக இருந்து படிக்கக்கூடிய டைமிங் வேறு. ஆனால் நீ ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கணும், படிச்சிருக்கலாம்ல, இப்போ வந்து உட்காந்து படிச்சுட்ருக்க அப்படின்ட்டெல்லாம் கேட்டாங்கன்னா அன்றைக்கி நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருந்திருக்காது. மேபி இருந்திருக்கலாம். சரி ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்பி கூட நம்ம படிக்காமல் ஸோ ஓகே ஆஃப்டர் மேரேஜ் தான் படிச்சுப்போம், அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காங்களா, வீட்டு வேலை செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா, நம்ம படிப்போம், இன்ஸ்டியூட் போவோம் அப்படியெல்லாம் பிளான் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் அன்மேரிட் பர்சன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக படித்து ஏதோ ஒரு ஜாப் கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்கணும். பிகாஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா 50-50 தான். அவங்களோட மனநிலை, குடும்ப சுச்சுவேஷன், அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர், இது எல்லாமுமே உங்களை வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண விடாமல் ஒரு தடுக்கிறதுக்கான ஒரு தடையாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்படி ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பிஃபோர் மேரிட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு சின்ன போஸ்டிங்காவது வாங்கிக்கோங்க.
ஆனால் கவர்மெண்ட் போஸ்டிங் போகணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ 2 இயர்ஸ் நான் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இன்றைக்கு நான் ஃபீல் பண்ணி நானாக இன்றைக்கி புக் எடுத்து உட்காந்துருக்கேன். பிகாஸ் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கல. என்ன ரீசன்னா, புதுசாக கல்யாணம் ஆகிடுச்சு, நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும், நிறைய டைமை வேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இனியும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா உமன்ஸுக்குமே நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, படிங்க. படித்து ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போங்க. நீங்கள் பொசிஷன் போகிறீங்க இல்லை அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணிவிட்டு தோத்துட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் முயற்சியே பண்ணாமல் நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறது யாருக்கும் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கான இடத்த கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணிட்ட அப்படின்னு உங்களை யாரும் கேட்கக்கூடாது. நீங்கள் படிச்சிங்க, உங்களுக்கு லக் இருக்குது இல்லை அது வேறு. உங்களுடைய எஃபர்ட் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அவங்க கண் முன்னாடி பார்த்தாங்கன்னா நாளைக்கு உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சும்மாவா சொன்னாங்க?